வறுமை நிலையில 3 பிள்ளையை பெற்றுட்டு ஒரு மல்லிகை கடையில சாதாரண வேலை பார்த்துட்டு சைக்கிள் டயருக்கு பஞ்சர் ஒட்ட முடியாத அளவுக்கு வறுமை இருந்த போதும் கூட தந்தைகள் ஸ்ட்ரெஸ்னு ஒரு வார்த்தையை சொல்லவே இல்லை. பிள்ளைங்க மூஞ்சியை பார்த்தா எல்லாம் பறந்து போயிரும். நாங்க அப்பாக்கள் சொன்னாங்களா இல்லையா? ரைட்டா? இருக்க காசு காராச்சாவும் பக்கடாவும் வாங்கிட்டு 8 மணிக்கு மேல வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு இருக்க பிள்ளைய தட்டி எழுப்பி ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுத்துட்டு முகத்தை எல்லாம் பார்த்த உடனே ஒரு மனுஷனுக்கு ஸ்ட்ரெஸ் போயிடுச்சு. நாம கிளிக்கிற கிளிக்கு என்ன ஸ்ட்ரெஸ் எனக்கு புரியல. இட் இஸ் an artificial stress guys, please understand. உங்களை பலகீனமானவர்களாக மாற்றுவதுதான் இந்த சமூகத்தின் அரசியல். நீங்க அதை தான் புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன். ஸ்ட்ரெஸ் தான் பெரிய வணிகம். அப்பதான் உங்கள்ட்ட வியாபாரம் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா? இந்த மாதிரி ஒரு தலையணையை வாங்கி கொண்டு தூங்குங்கள். யாரும் இல்லாத தனியான மலையில் போய் அமைதியா இருங்கள். இன்னத்துக்கு தனியா போய் அமைதியா இருங்க. கூட்டத்தோடு சந்தோஷமா இருங்கள். மனுஷனை பிரிக்க கூடாது, சேர்க்கணும். மனிதர்கள் அல்லாத சமூகத்துல போய் நீங்க இருக்கப்பதான் தெரியும். அமெரிக்கா மாதிரி நாடுகள்ல ஒரு கொஞ்சம் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகள்லாம் நிறைய இருக்குது. அமெரிக்கால, கனடாலாம் இருக்கு. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனிதர்கள் தனித்தனியாக இருக்கிற போது வீடுலாம் தனித்தனியா இருக்கும். இவன் வீட்டுல ஒண்ணு நடந்தா அவன் வீட்டுக்கு தெரியாது, அவன் வீட்டுல நடந்தா எது எவனுக்குமே தெரியாது. கதவை திறந்து போட்டீங்கன்னா ஒரு பயம் இருக்க மாட்டான் ரோட்ல. ஆள் இல்லாத ஊர். அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலும் பறவைகள்லாம் வரும். அந்த ஸ்பிரிங் டைம்ல இலைகள்லாம் அழகழகா இருக்கப்ப வீட்டு வாசல்ல குட்டி குட்டியா மரம் வச்சிருப்பாங்க. பறவைகள்லாம் வரும். இந்த சிங்கிள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பறவைகளெல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. அந்த பீரியட் முடிஞ்ச உடனே பறவைகள்லாம் போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மனநோக்கீடு வந்துடும். அதை சரி பண்றதுக்கு இங்க மாத்திரைகள்லாம் இருக்கு. டிப்ரெஷன் சொல்லுவான். இலையுதிர் காலத்துக்கு பிறகு மரங்கள் மொட்டையாகிறத பார்த்து நிறைய பேருக்கு மன அழுத்தம் வந்துருது. இதையே ஆர்டிபிஷியலா தான் கிரியேட் பண்ணாங்க. ஒரு மாசம் இலை இருக்கும்டா, அடுத்த மாசம் இலை இருக்காதுன்னு சொன்ன ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கை. என்ன உங்களுக்கு டிப்ரெஷன்? அமைதியாக ஒரு அறையில் உட்கார்ந்திருங்கள். மலையில் ஏறி தியானம் செய்யுங்கள். நன்றாக இழுத்து கொடுங்கள். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தா அம்மா கூட போய் கிச்சன்ல நில்லுங்க கொஞ்ச நேரம். சும்மா அம்மா லேசா வம்புலுங்க. அம்மாவை விட ஒரு ஸ்ட்ரெஸ் லீவர் இந்த உலகத்துல இருக்காளா என்ன? ஏன் பண்ண மாட்டேங்கிறோம்? சும்மா போயிட்டு என்னம்மா ஒரே ரொமான்ஸா இருக்குது, அப்பா அங்க இருந்து பாக்குறாரு, தோசை ஸ்பெஷலா போகுது சொல்லுங்க. ஏற்கனவே நம்ம வீட்டுல எல்லாம் இடிச்ச புலி மாதிரி தான் உட்கார்ந்துருக்கானுங்க. லேசா வம்புலுங்க. அம்மாக்கள்கிட்ட வம்புலுங்கள், அத்தை மகள்கிட்ட உரண்டையிலுங்க, சித்தப்பா மக்களோட பேசுங்க. பிள்ளைங்கள்ட்ட அழகா இருக்கப்பான்னு சொல்லுங்க. என்ன பிரச்சனை? வாழ்வதற்கான வசந்த காலத்தில் கூட நீங்க டிப்ரெஷனோட தான் இருப்பீங்கன்னா டிப்ரெஷன் வரப்போறப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? இது ஆர்டிபிஷியல் டிப்ரெஷன். உங்களுக்கு டிப்ரெஷனே கிடையாது. நெகட்டிவான விஷயங்களை நீங்க கலைஞ்சிட்டு பாசிட்டிவான விஷயங்களை மைண்ட்ல ஏத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா, பாக்குற எல்லாத்துலயும் சக்சஸ் எது, நல்லது எது, நமக்கு உகந்தது எதுன்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த டிப்ரெஷன் வரப்போறது இல்ல. உங்களை தனிமைப்படுத்துறான், எல்லாரும் தனித்தனியாக்குறான். எவனாவது சொல்லியிருக்கானா மன அழுத்தம் இருந்தா கூட்டாருன்னு சொல்றானா? தனியா இருங்கிறான். தனியா தானே இருக்க சொல்றாங்க. உச்சி மலையில போய் தனியாரு, கடற்கரையில் போய் அமைதியாக அலைகளை பார்த்து கொண்டு பார்த்து என்ன பண்ணுவீங்க? திரும்ப வீடு தானே வரணும். அப்ப வீட்டை எப்படி மகிழ்ச்சியா வச்சுக்கணும் தெரியணும். கசின்ஸ் எல்லாம் ஒன்னா கூடுறப்ப நமக்கு சந்தோஷம் இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். மகிழ்ச்சியான சூழலை உருவாக்குங்க. வழக்கமாக செய்யக்கூடிய வேலையிலிருந்து மாறுபட்டு ஒன்றை செய்கிற போதே உங்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் போயிடும். வானம் பார்த்த பூமியில பார்த்து பொழைக்குமா பொழைக்காத பயிரெல்லாம் விவசாயி உட்கார்ந்தே பார்த்துக்கிட்டு இருக்கானே, அவனுக்கு இல்லாத ஸ்ட்ரெஸ் என்ன உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்? அதை விடவா பெரிய ஸ்ட்ரெஸ்? உங்களை எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அடுத்த மாசம் எப்படி ஃபீஸ் கட்டுறதுன்னு வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்களே, அதை விட ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருக்கா? என்ன ஸ்ட்ரெஸ்? என்ன டிப்ரெஷன்? Nothing. Everything is artificially created. There is no stress, no depression at you people. உற்சாகமா இருங்க. மனதளவில் நீங்க உற்சாகமா இருக்கிற போது இந்த உலகம் உற்சாகமா இருக்கும். நல்லது நினைக்கிற போது நல்லவங்க கண்ணு முன்னால படுவான். நல்ல சிந்தனைகள் வருகிற போது நல்ல மனிதர்கள் உங்க முன்னால வருவாங்க. நீங்கள் எதை ஈர்க்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நெகட்டிவிட்டி ஈர்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவிட்டி தான் கிடைக்கும். அதுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் கிடைப்பான். யாரு? இந்த வீணா போனவன், என்னமோ மாதிரி இருக்கு, அவன் தான் கிடைப்பான். All Tatriyams will come in line. Don't do that. இங்கேருந்து ஒரு மேட்ச் நடக்குது. ஓகே, நியூசிலாந்துல ஒரு மேட்ச் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்தியா ரொம்ப தடுமாறிட்டு இருக்கு. ஒரு கட்டம் தோனி மாதிரி ஒரு பிளேயர் who can change the match game, அப்படி ஒரு ஆள் உள்ள வரான். அப்ப கமெண்டேட்டர் சொல்றான், இன்னைக்கு நியூசிலாண்ட ரொம்ப மோசமான நிலைமையில இந்தியா இருந்தாலும் கூட the savior has come, அந்த சேவியர் வந்துட்டான், இன்னைக்கு தோனி பின்னி எடுப்பான் பாருங்க, மேட்ச் ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லுவான். அப்ப சொல்லல, நீங்க சேலத்துல உங்க வீட்டுல உங்க ஃப்ரெண்டோட டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப உங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்க அந்த ஃப்ரெண்டு சொல்றான், பாரு தோனி டக் அவுட் ஆயிருவாங்கிறான். அவனுக்கு ஏதாவது நடக்கணும். இந்த நெகட்டிவிட்டி நடந்தா மனுஷனுக்கு சந்தோஷம் வருது. அப்படி நம்ம பழக்கிறாங்க. அதுல இருந்து வெளியில வாங்க. நான் அதுதான் இப்ப நான் திரும்ப திரும்ப உங்கள்ட்ட சொல்றேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே ஒருவேளை நீங்க தோனியோட ஃபேனா இருந்தா, அல்லது இந்தியன் கிரிக்கெட் டீம் ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளாக இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? பட்டுன வாயை பொத்திடுவீங்க இல்லையா? வாயை பொத்தி செக் ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன் வாயை பொத்துறீங்க? மேட்ச் நியூசிலாந்துல நடக்குது.
அவனுக்கும் தோனிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இவன் கிரிக்கெட் பிளேயரும் கிடையாது, சும்மா பொழுதுபோல டிவி பார்க்க வந்தவன். இவன் சொல்லி அங்க என்ன நடந்துற போகுது? ஆனாலும் அவன் வாயை பொத்துறீங்க. ஏன்னா இந்த தரித்திரம் முடிச்சு சொல்றது அங்க பழிச்சிருமோ நீங்க பயப்படுறீங்களா? சம்பந்தம் இல்லாத தோனியவே இவன் சொல்ற வார்த்தை பாதிக்க வாய்ப்பு இருக்குன்னா கூடையே கூட்டிக்கிட்டு சுத்திரியே செவ்வாழ நீ என்ன ஆவ அவன் கூட இருந்தா? What will happen to you people when you live with negative people always? என்ன நடக்கும்? ரெண்டு பேர் சேர்ந்து நெகட்டிவா பேசிட்டு இருப்போம். அந்த காலத்துல எங்க தாத்தாட்ட 6 கார் இருந்துச்சா மாப்ள, 100 ஏக்கர் வச்சிருந்தாங்க. நம்ம வீட்டுல எல்லா தாத்தாவும் பணக்காரன் எப்படின்னு எனக்கு தெரியல. எவன் குடும்பத்தை கேளுங்க, அவன் ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த காலத்துல எங்க தாத்தா ரொம்ப பணக்காரா இருந்தாராம். இது நமக்கு ஒரு வாழ்க்கை சொல்லுது. நீங்க எல்லாம் இப்ப கொஞ்சம் ஏழ்மையிலேயோ பொருளாதார வசதி இல்லாமலோ இருக்கிற போது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், லைஃப் இப்படியே தான் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க. கிடையாது. 3 தலைமுறையா பணக்காரனா இருந்தவனும் கிடையாது, 3 தலைமுறையா ஏழையா இருந்தவனும் கிடையாது. அதனாலதான் எல்லார் வீட்லயும் ஒரு தாத்தா பணக்கார கதை நம்மகிட்ட இருக்கு. தாத்தா பணக்காரனா இருப்பாரு, அப்பா பீரியட்ல கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், நம்ம வரையில தம்பி நீ பார்த்து பொழைச்சுக்கிற விட்டுவாங்க. நம்ம மறுபடியும் பஸ்ல இருந்து சந்தான மாதிரி மோண்டு பேண்டு கழுவி ரெடி ஆகி பால் ஊட்டி தயிர் ஊட்டி வளர்க்கணும். நீங்க அந்த ஜெனரேஷன் பாஸ். Don't complain me that you don't have an opportunity. There are a lot of opportunities. Go and grab it. If you have the conviction and interest to buy some idea, go and do it. Idea is the key. நீங்களாக எங்கேயும் போய் அப்ரோச் பண்ணாம எதையுமே செய்யாம இந்த உலகத்தில் இதெல்லாம் நடக்காது. நீங்களாக ஒரு அவநம்பிக்கை மீது உங்கள் வாழ்க்கை எதிர்காலத்தை கட்டமைக்காதீர்கள். ஒரு தொழில் செய்யணும் போய் பேங்க்ல கேட்டு பாருங்க, கேட்டு பார்த்து முடிவு பண்ணுங்க. அங்கேயும் உங்க சித்தப்பா ஒருத்தர் பேங்க்ல உட்காந்துருப்பார். உங்களை மாதிரி பிள்ளைங்க நல்லா நினைக்கக்கூடிய 10ல 4 பேர் இல்லாமலா இருக்க அந்த உலகத்துல. நம்ம வீட்டுல நல்லவர் இருக்க மாதிரி வெளியிலே நல்லவர் இருக்கான்னு நம்புங்க. உங்களுக்காக ஒரு ஆசிரியர் உதவுவார், சொந்தக்காரன் உதவுவான், பழகன உதவுவான், தாய்மா வந்து நிப்பா, கூட இருக்க காதலி காப்பாத்துவா, ஹெல்ப் பண்ணுவா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செய்யுங்க. இந்த உலகம் அற்புதமானது. நீங்களே எப்படி இருக்கீங்க? ஒரு பையனுக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்ல அப்படின்னா கூட இருக்கக்கூடிய தோழிகள் ஆளுக்கு 500 ரூபாய் போட்டு நீ ஃபீஸ் கட்டலான்னு சொல்லக்கூடிய அளவு நம்ம எல்லாம் நல்லவன் தான். நாமெல்லாம் நம்மளே கெட்டவன் சொல்லணும். எதுக்கு? ஒரு ஃப்ரெண்டு ரோட்ல அடிபட்டு கிடக்குறானா நெஞ்ச புடிச்சிட்டு ஓடுறீங்களே, எங்க வச்சு நீங்க கெட்டவனா? ஆனா வாட்ஸ்அப்ல மனுஷன் எல்லாம் கெட்டவன் சொன்னா ஏன் ஃபார்வர்ட் பண்றீங்க? அதை ஏன் நம்ம எல்லாம் கெட்டவனா? யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாம் கெட்டவனா? நட்புக்காக உயிரை கொடுப்பீங்களா மாட்டீங்களா? கொடுப்பீங்கல்ல. அன்புக்காக என்ன வேணாலும் செய்வீங்கல்ல. இந்த நாடு நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்கல்ல. அடுத்தவன் வளர்ந்தா உங்களுக்கு சந்தோஷம் தானே. அப்புறம் எப்படி நீங்க கெட்டவன்? நீ கெட்டவன் உங்கள்ட்ட சொல்லி உங்களை கெட்டவன் ஆக்குறது, ஆமான கெட்டவன் போட்டுக்கு நினைக்க வைக்கிறது. நான் நல்லவனா இருந்தா இந்த உலகம் கெட்டவனா இருக்கு, நான் ஏன் நல்லவனா இருக்கணுங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனை உருவாக்குறது, ஃப்ரஸ்ட்ரேஷன் உருவாக்கி டிப்ரெஷன் உருவாக்குறது, டிப்ரெஷன் உருவாக்கி ஸ்ட்ரெஸ் உருவாக்குறது, ஸ்ட்ரெஸ் வியாபாரமாக்குறது. அவ்வளவுதான். எல்லாரும் தாய்லாந்திற்கு டூர் போங்கள், டூரிசம். இரவு நேரம் தூக்க மாத்திரை போட்டுக்கொண்டு தூங்குங்கள், நல்லா உட்கார்ந்து டிவி பாருங்கள். ஏன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடு, ஜாலியா அம்மா அப்பாட்ட பேசிட்டு அம்மாட்ட விளையாடுங்க. பசங்க எல்லாம் இப்ப அம்மாட்ட பேசலாம் குறையுது. ஆக்சுவலா பசங்க எல்லாம் அம்மாட்ட பேசினா அம்மாக்களுக்கு அதை விட ஆனந்தமே கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் நம்புறாங்க கடைசி வரைக்கும் இந்த ஆண் பிள்ளைகள் எல்லாம் கூட இருந்தா பொம்பளை பிள்ளைகள் அப்பாட்ட நல்லா பேசுங்க. இந்த பசங்க எல்லாம் அப்படியே டிட்டாச் ஆகுது. Don't do that. Life is so simple. Life is beautiful. There are a lot of opportunities. Don't complain. இது அற்புதமான உலகம். இந்த உலகம் தியாகத்துல வளர்ந்திருக்கு. உலகம் முழுக்க பிள்ளைகள் படித்தாலும் உங்களை போல எல்லா நாடுகளையும் படிக்கல. நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் பிள்ளைகள் படிப்பதற்கு சொந்த காசுல செலவு பண்ணணும். 14 வயசு 15 வயசு வந்துட்டு அவன் படிக்கிறதுக்கான படிப்புக்கான காசு அவன் தான் தேடணும். காலையில மத்தியானம் வரைக்கும் மெக்டொனால்ட்ஸ்லயும் ஹங்கிரி ஜாக்ஸ்லயும் கேஎஃப்சிலையும் எச்சு பிளேட் எடுக்கணும். நைட்டு பார்ல சாராயம் ஊத்தி கொடுத்து மறுநாள் காலையில காசு எடுத்துட்டு போவான். அவன் வேலையை அவன் பாத்துக்கணும். ஆனா நம்ம சமூகம் அப்படி இல்ல. அவங்க அப்பா பணக்காரா இருந்தாலும் ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்த்தா தன் பொழப்ப அவன் பாத்துக்கணும். நீங்க போய் சேலம்ல எங்க வேணாலும் உட்காருங்க. ஒரு ஹோட்டல்ல ஒரு 25 வயசு வேலையில் இருக்கக்கூடிய ஒரு படிச்ச பையன் வந்து உட்கார்ந்தானா, ஒரு சின்ன பையன் இலை எடுக்க வந்தானா கையை பிடிச்சிருவான். ஏண்டா படிக்கலன்னு கேள்வி கேட்பான். இது படிப்பின் உலகம். படிச்ச ஒருத்தன் இன்னொருத்த படிக்கணும்னு நினைக்கிற உலகம். படிக்க வேண்டிய வயசுல ஏன் அவன் ஏழை பையன் எடுக்கணும்னு தோணவன். நீங்க அவன்கிட்ட சொல்லி பாருங்க. அமெரிக்கால எல்லாம் இங்கெல்லாம் வேலை பார்க்கறானுங்கல்ல ஹோட்டல்ல, அது மாதிரி நான் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இந்த ஹோட்டல்ல இலை எடுக்கிறேன்னு மட்டும் சொல்லுங்க. நான் படிக்கிறேங்க டிகிரி, காசு இல்லைங்கிறதுக்காண்டி இலை எடுக்கிறேன்னு சொல்லுங்க. உங்க கையாம பிடிக்கலன்னா கேள்வி, உங்களை இலை எடுக்க விட மாட்டான். படிச்ச ஒரு பையன் இலையை எடுக்கிறதா ஏன் இலையன்னு ஒருத்தர் நினைக்கிறான். அவன் நல்லவன் இல்லையா? அவன் கெட்டவனா? அந்த உலகத்துல தானே நீங்க வாழ்றீங்க. அப்புறம் என்ன கெட்டவன் உலகம்? அது உலகம் முழுக்க எல்லாரும் படிக்கலாம். ஆனா இங்க தியாகத்தில் நடக்குது படிப்பு. நீங்க ஒரு படிப்பை படிக்கணுங்கிறதுக்காண்டி காலம் முழுக்க அம்மா அப்பா நல்ல சாப்பாடு சாப்பிடுறது இல்ல. நம்ம அம்மாக்களுக்கு எல்லாருக்கும் வயிற்று வலி இருக்கு, எல்லாருக்கும் முட்டி வலி பிரச்சனை இருக்கு. ஏன்? ஒண்ணு தேவையில்லாம நிறைய சாப்பிடுவாங்க, இல்லைன்னா தேவை இருக்கேன்னு சொல்லி குறைவா சாப்பிடுவாங்க. கடைசி வரைக்கும் அம்மாக்கள் இன்னமும் கடைசியாக சாப்பிடுகிறார்கள். முதல்ல சாப்பிடுறதே கிடையாது மோஸ்ட் ஆஃப் த அம்மா. ஏன்னா எல்லாரும் சாப்பிட்ட பிறகு என்ன மிச்சம் இருக்கோ அதை சாப்பிடுவாங்க, வயிற்றுக்கு பத்தாது.
சில நேரம் எல்லாமே மிச்சப்பட்டு போயிடும். ஐயோ புருஷன் சம்பாரிச்ச காசு வீணா போயிருமே, பிள்ளைகளுக்கு நாளைக்கு இல்லாம போயிருமே பயந்து மிச்சம் எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. வயிறுல எல்லா அம்மாக்கு அல்சர் இருக்கு, எல்லா அம்மாக்கு முட்டி வெளி இருக்கு. தியாகத்தில் நடக்குது படிப்பு. 10,000 ரூபாய் சம்பளத்தில் வாழ்க்கையை தொடங்கிய ஒரு தந்தை வருஷத்துக்கே 1000 ரூபாய் இன்கிரிமெண்ட்ல வாழ்ந்து கடைசியில டிவி ஸ்விஃப்டில ஆரம்பிச்சு சின்ன சின்னதா ஒரு வண்டிக்கு போய் அவர் ஒரு நல்ல வண்டி வாங்குறதுக்கு முன்னால காலேஜ் படிக்கிற உங்களுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்கிறார். ஒரு வீட்டு வாசல்ல கிடக்கிற செருப்பை பார்த்து சொல்லிடலாம் எது அப்பாவோட செருப்பு எது பிள்ளையோட செருப்பு. ஒரு வீட்டுக்குள்ள இருக்க வார்ட்ரோப் வச்சு சொல்லிடலாம் எது அப்பாவுடைய அலமாரி எது பிள்ளையுடைய அலமாரி. பிள்ளைகளுக்காக கடைசி வரைக்கும் எல்லாவற்றையும் இழந்து ஒரு நல்ல சாப்பாடு கூட சாப்பிடாம நல்லது கிட்டத்துக்கு போகாம இந்த திருவழியா போனா கடங்காரம் பிடிச்சிருவாங்கிறதுக்காண்டி வேற தள்ளுபடியாக நம்முடைய அப்பாக்கள் போயிருக்காங்க. அந்த தியாகத்தில் வளர்ந்திருக்கிறது உங்கள் படிப்பு, உங்கள் அறிவுல மட்டும் கிடையாது. குண்டுமணி தங்கமாவது போட்டுக்கணுங்கிறது நம்ம சென்டிமெண்ட். அந்த குண்டுமணி தங்கத்தை கூட கலட்டி விட்டுட்டு வெறும் மஞ்ச கைத்த கழுத்துல கட்டிக்கிட்டு பக்கத்துல நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு கூட போகாம வீட்டுக்குள்ளேயே முடங்கி அம்மாக்கள் கிடந்ததில் வளர்ந்தது உங்கள் படிப்பு. It is not an easy job, guys. It is a dedication of the parents in the society. The whole society working for you. ஏன் நீங்க திரும்ப செய்வீங்க நம்புறான், இந்த சமூகத்துக்கு திரும்ப செய்வீங்க நம்புறான், இல்லாதவனை நீங்க காப்பாத்துவீங்க நம்புறாங்க, படிக்காதவனை படிக்க வைப்பீங்க நம்புறாங்க, நீங்க விளையாட்டு பிள்ளையா போயிட மாட்டீங்க, ஏதாவது செய்வீங்க நம்புறாங்க. It is a high time for you people to give back to the society. இந்த சமூகத்திற்கு நீங்கள் திரும்ப கொடுப்பதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு உங்கள் கையில் கிடைச்சிருக்கு. Don't take things easy, don't get frustrated, go and hit the doors. That's it. உடச்சு வெல்லவா. நீ யாருன்னு உனக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கணும். கூட்டத்தில் கோவிந்தா போற ஒரு ஆள் நான் கிடையாது. 1000 பேருக்கு தலைவனாவதற்கான தகுதி எனக்கு இருக்கு நீங்க நம்பணும். என்னால ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் நீங்க நம்பணும். அப்படியானா நான் விளையாட்டு பிள்ளையா இருக்க முடியாது, அடுத்த இடத்துக்கு நீங்க போகணும் நம்பணும். அதுக்கு நீங்க பாசிட்டிவா இருக்கணும், நெகட்டிவான விஷயத்தை களையணும். நீங்கள் தலைவன் என்று நம்புகிற போது உங்களுக்கு பெருமிதம் வரும். அந்த பெருமிதம் பொறுப்பை தரும், பொறுப்பு அதிகாரத்தை தரும். நேரடியா அதிகாரம் கேட்காத, பொறுப்பை கேள். பொறுப்பை எடுத்துக் கொள்கிறவன் தான் தலைவன், அதிகாரத்தை எடுத்துக் கொள்கிறவன் தலைவன் இல்ல. Take responsibility, lead ahead, take an authority, go ahead. That's it. Right? You are not just 17 years old or 16 years old. You are the pillars of this country. Keep all positive energy within you people. Avoid people those who are disturbing your energy. சந்தோஷமா அந்த உலகத்தை பாருங்க, மகிழ்ச்சியா உலகத்தை பாருங்க. ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டிப்ரெஷன் உங்க மைண்ட்ல இருந்து வெளியில எடுங்க. நம்ம ஜெயிக்கிறதுக்கு பிறந்திருக்கோம் நம்புங்க. எல்லாத்துலயும் நல்லது இருக்கான்னு பாருங்க. நெகட்டிவிட்டி அவநம்பிக்கையை தொடர்ந்து வளர்க்காதீங்க, பாசிட்டிவிட்டியை வளர்த்துக்கிட்டு நம்பிக்கையோட போயிட்டே இருங்க. இந்த காலம் நமக்கானது நம்புங்க. நாம தான் இந்த உலகம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன்களும் அண்ணன் தங்கச்சிகள் எல்லாத்தையும் நாட்டுக்கு திருப்புங்க. உலகம் முழுவதும் இருப்பவர்களுக்கான வேலையை இந்தியா கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குங்க. And you have that capacity to do that. Let the rest of the world expect India to give the job. கம்பெனிஸை தொடங்கு, ஸ்டார்ட் பண்ணு, ரோட்ல நில்லு, மோது, அடிபடு, தப்பு ஒண்ணு கிடையாது. எல்லாத்துக்கும் 10 வருஷம் வேணும். பொழைச்சு கடங்க, அடிச்சு தூக்குங்க, ஒண்ணு இல்ல, நல்லா இருக்கும். அதான் செய்யறது ஹாப்பியா தான் இருக்கும். நீ ஜெயிக்க போறேங்கிற நம்பிக்கையோட போராடுறப்ப சந்தோஷமா இருக்கும். தோத்து போயிருமோங்கிற பயத்தோட போராடுறப்ப கவலையா இருக்கும். நான்லாம் ஜெயிச்சிருவேங்கிற நம்பிக்கையோட போராடினேன், மேல வந்துட்டேன். நீ வருவ, எனக்கு நடந்தா அது உனக்கும் நடக்கும். எனக்கும் இந்த கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்ககிட்ட இந்த மூச்செல்லாம் இறைக்காம, ரொம்ப சிரமம்லாம் படாம, வேர்வையெல்லாம் இல்லாம 4 ஜோக்கு சொல்லி சிரிக்க வச்சுட்டு போறதுக்குலாம் ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா முன்னால ஒரு 2000-3000 பசங்க தம்பி தங்கச்சிங்க உட்கார்ந்துருக்கப்போ நான் விட்டது எல்லாத்தையும் என் தம்பி தங்கச்சிங்க எல்லாம் பிடிச்சிருன்னு ஒரு தவிப்பு எனக்கு இருக்கு. நான் விட்டது நீங்க பிடிப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கு தான் தொண்டை தண்ணி வத்த கத்துறேன். ரைட், கோ அஹெட், ஹிட் பேக், the world is yours. சந்திர காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். Thank you.